ஸ்ரீமன்னாராயண ஹரிநாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பட்டந்தோ நாமானி பிரமதபரசில்தோ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ யே பக்தாக त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यं मन्ये समधिकद सर्वाभिलषितान्. நாராயண பட்டத்திரி பக்தனுடைய ஒரு லட்சணத்தை இந்த தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல குருவாயூரப்பனிடத்துல தாழ்மையாக விண்ணப்பிக்கிறாரா. இந்த ஸ்லோகத்தினுடைய திவ்ய வைபவத்தை குருவாயூர்ல குருவாயூரப்பன் மாத்திரம் இல்லை, உத்தமமான இந்த ஒரு தினத்தில் ஆடி அமாவாசையில சாக்ஷாத் ஸ்ரீனிவாச பெருமானுடைய உற்சவமூர்த்தியும் இந்த திவ்ய திருக்கோயில்ல நம்மளோடு சேர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம். ஆம், உங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும் இந்த திருக்கோயில் ருக்மிணி சத்யபாமா சமேத கார்முகில் வண்ணனான கண்ணனுடைய திருக்கோயில். இங்கு இருக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய திவ்யமான ஒரு தரிசனத்திற்கு நமக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் நாம் வாசலிலிருந்து உள்ளே நுழையும் போது இருந்த மூலமூர்த்தி எவ்வாறு இருக்கின்றாரோ அதே போன்று இங்கு சேவை சாதிப்பதை நீங்கள் நேரிலும் வந்து சேவித்துக் கொள்ளலாம். இங்கு உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமானாக எழுந்தருளி இருக்கின்றார். கோஷ்டத்திலே நாம் வலம் வர ஆரம்பிக்கும் போது நாம் கோஷ்டத்திலே தரிசித்த ஹயக்ரீவ பெருமாள், ஸ்ரீ நரசிம்மர் இவர்களை தாண்டி வரும்போது இங்கு ஒரு ஸ்ரீனிவாசனும் அவருடைய பிராகாரத்தில் கோஷ்டத்தில் மூலவராக காட்சியளிக்கின்றார். தான் நின்ற திருக்கோலத்திலே திருமலையிலே இருப்பது போல விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே என்ற ஒரு பாவத்திலே இரண்டு திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு ஒரு ஹஸ்தம் அபயஹஸ்தமாகவும் மற்றொரு ஹஸ்தம் கடிகஸ்தமாகவும் நமக்கு தன்னுடைய இடது கையை சற்றே வளைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நின்ற திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய கோஷ்டத்திலே இருக்கும் ஸ்ரீனிவாசனை நாம் தரிசனம் செய்து உற்சவமூர்த்தியை தரிசிக்க உள்ளே நுழைகின்றோம். அவரும் நின்ற திருக்கோலத்தோடு அழகாக வரதகஸ்தம், நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய கடிகஸ்தம், இரண்டு திருக்கரங்களிலே சங்கு சக்கரம், உயர்ந்த கிரீடம், ஊர்த்வபுன்றம் என்று சொல்லக்கூடிய திருமன்காட்பை சார்த்திக் கொண்டு தன்னுடைய கருணையான நேத்திரங்கள், அதாவது இரண்டு கண்களும் திறந்திருக்க திவ்யமான தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அதோ நமக்கு காண கிடைக்காத இரண்டு திருவடிகளுடைய தரிசனம். எங்கே நாம் சென்றாலும் சரணமடைய வேண்டிய இடம் அவனுடைய பாதங்கள். அந்த பாதங்கள் திருவடியிலே உத்தமமான தண்டையானது பிரத்யேகமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்க அந்த தண்டையோடு சேர்ந்த இரண்டு திருவடிகளுடைய தரிசனத்தை நாம் அடைந்து மீண்டும் திருவடி முதல் திருமுடி வரை அவனுடைய திவ்ய தரிசனத்தை நோக்க ஆரம்பித்தோமே. ஆனால் பச்சைக்கல் பதிக்கப்பட்ட வெள்ளை கல் மாலையை கொண்ட ஒரு அழகான மாலையை சார்த்திக் கொண்டு வெள்ளைக்கல்லாலான கர்ண பத்திரங்கள், காதிலே இருக்கக்கூடிய தோடுகள் மிளிர நீல பட்டு வஸ்திரத்தோடு பகவான் உப்பிய கண்ணங்களோடு கருணை கூர்ந்த நேத்திரங்களோடு ஒருபுறம் ஸ்ரீதேவியும் மற்றொரு புறம் பூமாதேவியும் அவர்கள் நின்ற திருக்கோலத்தோடு தாமரை பூவிலே கையிலே தாங்கிக் கொண்டு அழகான அர்ச்சகர் இங்கு அழகான இந்த திவ்ய மேனிகளுக்கு ஆரத்தியை எடுக்க அந்த ஆரத்தியினுடைய திவ்ய தரிசனத்தை பக்தியினுடைய பரிணாமத்திலே நாம் அடைகின்றோம். அது மட்டுமா, இங்கு கண்ணன் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த ஸ்ரீனிவாசருக்கு அருகிலேயே அழகாக ஆலிலை கண்ணன் தவைவசேஷே படிராஜசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்வசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூப ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா என்று ஆதிசேஷனுக்கு கீழே சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் என்ற ஒரு பாவத்திலே அழகாக
தன்னுடைய கட்டவரலை எடுத்து தானே ருச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிலை கண்ணனையும் நாம் உயர்ந்த இந்த தனத்திலே திவ்ய தரிசனத்தை அடைந்து இந்த பாவத்தோடு பட்டத்திரியினுடைய அந்த பரிணாமத்திற்கு நாம் சென்றோமே ஆனால் குருவாயூரப்பா பட்டோனாமானி உன்னுடைய திவ்ய சரித்திரங்களை பக்தர்கள் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தால் பலவிதமான பலன்களை அடைவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆக பக்தனுடைய லட்சணம் உன்னை பாடுவது. ஆண்டாள் நாச்சியார் சொன்ன பலவிதமான பரிணாமங்களுடைய பாட வேண்டிய பாசுரங்களை நாம் சிந்தித்தோம். அதே பாவத்திலே திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே கண்ணனை அடைய வேண்டிய பக்தி பாவமானது பாடோமே பாடோமே எந்தை பெருமானை பாடி நின்று ஆயிரம் பேரானை பேர் நினைந்து சூடோமே சூடும் துழாயலங்கள் ஓடினாம் கூடோமே கூட குறிப்பாகில் நெஞ்சே. அழகான ஒரு பாசுரம். இவர் பாட வேண்டும் என்று கூறுகின்றார். ஆழ்வாரோ பாட வேண்டும். யாரை பாட வேண்டும்? எந்தை பெருமானை பாட வேண்டும். நின்று அவனுடைய சன்னதியிலே இவ்வாறு எனக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றாயே, உன்னை நான் திருக்கோயிலிலே வந்து தரிசிக்க முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தவாறே உன்னுடைய பல உருவங்களை பல கண்ணனாக பல எம்பெருமானாக பிராட்டிமார்களோடு ஆச்சாரிய சிரேஷ்டர்களோடு உன்னை தரிசிக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை எனக்கு அளித்தாயே என்று பெருமானை பாடி நின்று எத்தனை பாட்டுக்களை பாட வேண்டும். ஆயிரமும் பேரானே. இருக்கக்கூடிய சோஸ்திரங்களிலேயே உயர்ந்தது பீஷ்மர் கண்ணனிடத்திலே கூறிய விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று நாம் கூறுவோம். அந்த சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லலாம். அவ்வாறு முடியாவிட்டால் கூட அதிலே இருக்கக்கூடிய ராமா 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 என்ற அந்த ராமனுடைய தாரக மந்திரத்தை 3 முறை ஒருவர் உச்சரித்தால் 1000 நாமாக்களையும் சொன்ன அந்த ஒரு பெருமையை அடையலாம். கிருஷ்ணா, நாராயணா, குருவாயூரப்பா என்ற அவனுடைய ஒரு திருநாமத்தை சொல்லலாம். எந்த திருநாமமானது நமக்கு ஞாபகத்தில் வருகின்றதோ அதை சொல்ல வேண்டும். அது உன்னுடைய சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். எம்பெருமானை பாடி நின்று ஆயிரம் பேரானை பேர் நினைந்து. அடுத்த வரிக்கு பட்டத்திரி வரக்கூடிய பெருமையை இந்த பாசுரத்திலேயே திருமங்கையாழ்வார் சொல்லிட்டார். படந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாக. உன்னுடைய திவ்ய கீர்த்தனையை நாங்கள் பாடுவதால் உன்னுடைய உருவமானது ஒன்றையடி சிலாரூபமாக குருவாயூரிலே நீ உன்னிகிருஷ்ணனாக இருந்தாலும் குருவாயூரப்பா எங்களுடைய சிந்தைக்குள்ளே நீ வந்து தங்கி விடுகின்றாய். அப்போது சூடோமே சூடும் துழாயலங்கள் சூடி நாம் கூடோமே. ஆழ்வாருடைய ஒரு லட்சணம் பட்டத்திரியும் தான் பின்வரக்கூடிய ஸ்லோகங்களிலே கூற இருக்கின்றார். தனியாக நாம் சென்று கோயிலிலே அவனை தரிசிக்க கூடாதாம். ஆண்டாள் நாச்சியாரும் கூடியிருந்து குளிர்ந்து நாம சங்கீர்த்தனம் என்று இந்த பாட்டை கூறுவார்கள். பல பேர் கூடியிருந்து சத்சங்கமாக நம்முடைய குடும்பம் உறவினர்கள் யார் யாருக்கெல்லாம் தெய்வீக சிந்தனை இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் புண்ணியத்தை அடையும்படி அழைத்து சென்று சூடினம் கூடோமே கூட குறிப்பில் நன்னெஞ்சே. அந்த ஒரு பாவத்தை நாங்கள் உன்னுடைய கீர்த்தனைகளிலே மாமாஜா, வைகுந்தா, மாதவா, பரமபதநாதா, திரிவிக்ரம, தாமோதரா, கேசவா, தேவாதி தேவா, முகில்வண்ணா, ஸ்ரீராம, நரசிம்மா, கண்ணா, கிருஷ்ணா என பற்பல நாமங்கள் இருக்கக்கூடிய உன்னுடைய திருநாமத்திலே ஏதாவது ஒரு திருநாமத்தை பட்டல் தோநாமானி. ஏற்கனவே பக்தர்களே நாம் ஒரு பகுதியிலே கூறியிருக்கின்றோம். காலையிலே நாம் எழுந்து கொள்ளும் போது ஹரிர் ஹரிர் ஹரி என்று அவனுடைய பெயரை சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது ஒரு ஆகாரத்தை சாப்பிடும் போது கோவிந்தா என்ற அவனுடைய திருநாமத்தை சொல்லி அவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் அதே போன்று வெளியிலே செல்லும் போது நமக்கு கஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு கேசவா என்று சொல்ல வேண்டும். இரவு நான் படுக்கும் போது மாதவா என்று சொல்லி படுக்க வேண்டும். இந்த திருநாமங்களை நாம் தினமுமே ஒரு முறை அந்தந்த வேலையை செய்யும் போது உச்சரித்தால் கூட பட்டல் தோநாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தக தே ரூபம். கிருஷ்ணா, இவ்வாறு நாங்கள் கூறும்போது
எங்களுக்கு உன்னுடைய ஸ்மரணையாகவே எங்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. கோபிகைகள் உன்னை கண்டவுடன் கண்ணனாக நீ அவதரித்த காலத்திலே ஒருமுறை உன்னை கண்டார்கள். உன்னுடைய ரூபம் அவர்களுடைய மனதிலே தங்கிவிட்டது. ஸ்மரம் தோ ரூபம் தே. அப்போது அந்த கோபிகைகள் என்ன செய்தார்கள்? லீலாசுகர் அழகாக கூறுவார். கோபிகைகளுடைய ஒரு வியாபாரம் என்ன ஆயர்பாடியிலே, தினமும் காலையில் எழுந்தவுடன் அவர்களுடைய தாயார் அவர்களுடைய தலையிலே பால், தயிர், வெண்ணெய், மோர் எல்லாவற்றையும் ஏற்றி விற்றுவிட்டு வர சொல்லுவார்கள். பகல் வேளைக்குள் விற்றுவிட்டு வர வேண்டும். அதில்தான் அவருடைய ஜீவனம் நடக்கின்றது. அப்போது லீலாசுகர் சொன்னார், இந்த கோபிகைகளுக்கு இருக்கக்கூடிய பக்தி பாவம் இருக்கின்றதே, கண்ணன் பிறப்பதற்கு முன்வரை அவர்கள் காலையில் எழுந்து தயிர் வாங்கவில்லையா, மோர் வாங்கவில்லையா, பால் வாங்கவில்லையா என்றெல்லாம் விற்று கொண்டிருந்தார்களாம். உன்னை என்று தரிசித்தார்களோ, உன்னுடைய திவ்ய தரிசனம் அந்த தொட்டிலே மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ணச்சிறு தொட்டிலே எப்போது அடைந்தார்களோ அதிலிருந்து அவர்கள் காலையிலே எழுந்து கொள்கிறார்கள். தயிர்பானையானது அவர்களுடைய தலையிலே வைக்கப்படுகின்றது. ஆனால் தெருவிலே அவர்கள் போகும்போது கண்ணா அவர்களுக்கு ஸ்மரம் தோரூபம் தே, உன்னுடைய ஞாபகம் வந்து விடுகின்றது. இந்த வியாபாரம் செய்து என்ன செய்ய போகின்றோம்? இந்த ஒரு மணி நேரம் கண்ணனோடு இருக்கலாமே, கோவிந்தனோடு இருக்கலாமே, மாதவனோடு இருக்கின்றாமே என்ற ஒரு சிந்தனையானது அவர்களுக்கு எவ்வாறு வெளியில் வருகின்றது? தயிர் வாங்கவில்லையா, மோர் வாங்கவில்லையா என்று அவர்கள் விற்கவில்லையாம். கண்ணா நீ பிறந்த பின்பு எங்கள் கிருஷ்ணனை வாங்கவில்லையா, எங்களுடைய கோவிந்தனை வாங்கவில்லையா, எங்களுடைய மாதவனை வாங்கவில்லையா என்று உன்னையே கூவி விற்கக்கூடிய அளவுக்கு தத்யாவகமோகவசோ தபோச்சது கோவிந்தாம் தாமோதரம் மாதவேதி என்ற உன்னுடைய நாமஸ்மரணமானது அவ்வாறு அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு தள்ளுமே. ஆனால் ஸ்மரம் தோரூபம் தே வரத கதயந்தோ குணகதாகம். ஏ வரதான நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை கூப்பிடக்கூடிய அழகான இடம் இந்த ஸ்லோகத்திலே. இந்த தசகத்தில் என்ன ஒரு பெரிய ஒத்துமைன்னா, முதல் ஸ்லோகம், 9வது ஸ்லோகம், தசகத்தை முடிக்கக்கூடிய 10வது ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகங்களிலேயும் குருவாயூரப்பனை அவர் வரதா வரதா என்று மாற்றி மாற்றி அழைத்திருப்பாராம். வரதன் என்ற சொல்லுக்கு வரம் ததாதி வரதகா, நாம் கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் குருவாயூரப்பன் அல்ல, எனக்கு நீ வரதனாக ஸ்மரம் தோ ரூபம் தே வரத என்று அவனை கூப்பிட்டு அந்த வரதனுடைய தன்மைகள் என்ன, அவனை நான் ஸ்மரிப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பெருமைகள் என்ன, பக்தனுடைய லட்சணம் என்ன என்று இந்த ஸ்லோகத்தை அவர் தொடரக்கூடிய ஒரு வைபவத்தை நாம் ருக்மிணி சத்யபாமா சமேத கார்முகில் வண்ணனான இந்த பெருமானிடத்திலும் இங்கு அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர், ஸ்ரீனிவாசர், நரசிம்மர், வெளியே வரும்போது உள்ளே நாம் முதலில் பார்த்த கருட பகவான், சுதையிலே இருக்கக்கூடிய முகில்வண்ணனான கண்ணன், ருக்மிணி சத்யபாமா, இவர்களிடத்திலே நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மற்றொரு கிருஷ்ணனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமையை தொடர்ந்து கேட்போம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.